ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது அந்தளவுக்கு பெரிய ரெசிபி இல்லை தான். பட் வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு எனக்கு தெரிஞ்ச ரெசிபின்னே வச்சுக்கலாம். சரி, வீட்டில் எதுவும் இல்லை, சரி இருந்ததை மட்டும் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஜார் எடுத்துகிட்டு அதில் நான் வெங்காயம் வந்து கொஞ்சம் பீசஸாக கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பூண்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 5-6 பல் இருக்கும். அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் ஜீரகம், சோம்பு, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக, அதிகமாகலாம் வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா போட்டு தேங்காய் கொஞ்சோண்டு போட்டு நான் அரைச்சிக்கிட்டேன். அது வந்து நல்லா பேஸ்ட்டாக போட்டு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, நம்ம எப்பயும் போல் தாளிப்போம்ல, கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு அந்த மாதிரி தாளிச்சிக்க வேண்டியதான். வானல் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு அதில் எண்ணெய், கொஞ்சோண்டு கடுகு அதெல்லாம் போட்டு அந்த நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த வீடை வந்து நம்ம சேர்த்து நல்லா எண்ணெய் கொஞ்சம் மேலே தெரியிற வரைக்கும் நல்லா வதக்கிக்க வேண்டியதான். இதில் கொஞ்சோண்டு நம்ம உப்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு சேர்த்து நல்லா வதக்க வேண்டியதான். அதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மேலே வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் மிதமான அளவுக்கு நம்ம ஊற்றிக்க வேண்டியதான். ஸோ எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிறையா பேர் இருந்தாங்க, அதனால் நான் கொஞ்சம் மிச்சமாகவே ஊற்றிக்கிட்டேன். இல்லை அப்படின்னா நான் கொஞ்சம் திக்காக வச்சுருப்பேன். நல்லா காரம் எல்லாத்தையுமே வந்து நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் கிண்டி எடுத்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நான் தேவையான சால்ட் முன்னாடியே சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பார்த்தேன்னா அதனால் நான் இது பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு 3 முட்டை இருந்துச்சு, அதனால் 2 முட்டை உடச்சி ஊற்றி 2ஓ 3ஓ இருந்தது. சரி எல்லாத்தையும் எடுத்து உடச்சி ஊற்றி